இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னோம்னு நினைக்கி ஒரு சப்பாத்தி தான். சப்பாத்தி மாதிரி ஆனியன் வச்சு பரோட்டா மாதிரி பண்ண போகிறோம். உள்ளே வந்து ஆனியனு மிளகாத்தூள் நல்லா காரசாரமாக உள்ளே எல்லாத்தையும் வெங்காயம் எல்லாத்தையும் வச்சு ஒரு 10 மாவு பிசைஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னோம்னு நினைக்கி ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேலாம் இந்த பரோட்டா போட்டுடலாம். இந்த சப்பாத்தி பரோட்டானாலே நார்த் சைடு தான் ரொம்ப ஃபேமஸாக போடுவாங்க. ஆலு பரோட்டான்னுவாங்க, ஆனியன் பரோட்டா, எல்லாமே நிறைய மசாலா பரோட்டா, இந்த மாதிரி வித்தியாசமாக நிறைய பரோட்டா வந்து செய்வாங்க. பரோட்டா செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அன்றைக்கி நமக்கு வந்து தொட்டுக்க கூட குருமாவோ சட்னியோ எதுவுமே தேவை இருக்காது. கொஞ்சமாக தயிர் இருந்தாலே அதை தொட்டுக்கிட்டு சாப்பிட்டாலே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஆனியன் பரோட்டாவை வந்து எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்ப்போம். நம்ம வந்து ஆனியன் பரோட்டா செய்கிறதுக்கு வந்து நான் ஏற்கனவே கோதுமை மாவு போட்டு நல்லா உப்பு போட்டு தண்ணி போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேன். எப்போதும் சப்பாத்திக்கு எப்படி பிசைவீங்களோ அதே மெத்தடில் பிசைஞ்சு நல்லா ஒரு அரை மணி நேரம் கிட்ட ஊற வச்சு வச்சுருக்கேன். வெங்காயம் வந்து ஒரு சின்ன சைஸு ஒரு 3 வெங்காயம் எடுத்திருக்கேன். இதில் வந்து கொத்தமல்லி வந்து நல்லா தாராளமாக நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கிட்ட ஓமத்தை வந்து நல்லா அப்படி கசக்கிட்டு உள்ளே சேர்த்துருவோம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், அரை ஸ்பூன் மல்லிப்பொடி, 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு அரை டீஸ்பூன் கிட்ட உப்பு சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துட்றேன். அதோட ஒரு லெமன் ஜூஸ், ஒரு பாதி லெமனை வந்து வெட்டிட்டு ஜூஸ் புழிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துறேன். அந்த லெமன் ஜூஸுக்கு பதிலாக நீங்கள் ஆம்ச்சூர் பொடி, அதாவது ட்ரை மாங்காய் பொடின்னு சொல்லிட்டு நம்ம கடையில் கிடைக்கும், அந்த மாதிரி பொடியை வச்சுருந்தீங்கன்னா கூட அந்த பொடியை கூட சேர்த்துக்கலாம். இல்லாத பட்சத்துக்கு லெமனை வந்து லைட்டான ஒரு புளிப்பு சுவைக்கு லெமனை சேர்த்துக்கலாம். இதை நல்லா அப்படி கலந்து விட்டுருவோம். கலந்து விட்டுட்டேன். கொஞ்சம் வெங்காயம் வந்து நல்லா பெருசு பெருசாக வெட்டியிருந்தீங்கன்னா நல்லா கையாலேயே நல்லா மசிச்சு விட்டு நல்லா பிசைஞ்சு வச்சிடலாம். இந்த மாதிரி சப்பாத்தியை வந்து திரட்டி எடுத்து நெய் வந்து உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி நெய்யை வந்து இந்த மாதிரி நெய்யை ஃபுல்லாக சப்பாத்தி மேலே தடவி விட்டுட்டு இந்த வெங்காயத்தை உள்ளே வச்சிட்றேன். இந்த வெங்காய மசாலாவை வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக சப்பாத்தி ஃபுல்லாகவே நல்லா தடவி விட்டுட்டு இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கிடுவோம். உருட்டிட்டு இந்த மாதிரி உருட்டிப்போம். இது மேலே வந்து கொஞ்சமாக காஞ்ச மாவை எடுத்து அப்படி போட்டு விட்டுட்டு 2ஆம் தரமும் நைஸாக ரொம்ப மெதுவாக தேய்ச்சி விடுவோம். இல்லைனாக்கி மசாலா வந்து வெளியில் வந்துடும். இப்போ வந்து இந்த மாதிரி ஆனியன் பரோட்டாவை தேய்ச்சி எடுத்தாச்சு. இப்போ சுட்டு எடுத்துடலாம். நான் 2ஆவதையும் தேய்ச்சி வச்சுருக்கேன். லைட்டாக அப்படியே கையிலையும் அப்படியே ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா நினைக்கி நல்லா விரிஞ்சு வந்துடும். இப்போ அந்த பரோட்டாவை போட்டுக்கலாம். லைட்டாக எண்ணெயை மேலே ஊற்றி விட்டுறலாம். ஃபஸ்ட்டு பக்கம் வெந்து வரட்டும். இந்த ஒரு பக்கம் வெந்து திருப்பி எடுத்துட்டேன், திருப்பி போட்டுட்டேன். இப்போ லைட்டாக எண்ணெயை ஊற்றிட்டு அந்த பக்கமும் சிவந்து வரட்டும். இந்த ஆனியன் பரோட்டாவை 2 பக்கமுமே நல்ல ப்ரௌன் கலரில் வேக வச்சு எடுத்தாச்சு. நான் 2 பரோட்டாவையுமே சுட்டு எடுத்துட்டேன். பரோட்டா ரெடி. கொஞ்சமாக நான் தயிர் வந்து வச்சுருக்கேன். தயிரில் வந்து கொஞ்சம் காரம் இனிப்பு எல்லாமே போட்டோம்னா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு இப்படி உப்பை தூவிடுறேன். பிஞ்ச் அளவுக்கு மிளகாத்தூள், அப்படி கொஞ்சமாக சர்க்கரை, ஆம்ச்சூர் பொடி இருந்தது அப்படின்னு சொன்னோம்னா சேர்த்துக்கலாம். சாட் மசாலா இருந்ததுன்னா கூட சாட் மசாலாவும் கொஞ்சம் சேர்த்துட்டோம் அப்படின்னு நம்ம இன்னைக்கு இந்த ஆனியன் பரோட்டாவுக்கு வந்து இந்த தயிர் இருந்தாலே போதும், அதை தொட்டு சாப்பிட்லாம். இதுக்கு வந்து சைடிஷ் வந்து நம்ம குருமாவோ எதுவுமே தேவை இருக்காது, வெறுமனையே சாப்பிட்லாம். அப்படி இல்லை அன்றைக்கி இந்த மாதிரி வச்சு சாப்பிட்லாம். ஆனியன் பரோட்டா செஞ்சதை பார்த்துருப்பீங்க. நீங்களும் உடனே போய் செய்யுங்க. செஞ்சுட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.
இந்த மாதிரி ரெசிபி வேணும்னு நினைக்க அக்கா சமையலறையை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.